பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. என்றும் என்றோ நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, கவம் கண்ணீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, தாங்கிய நடத்துகிறீர், தள்ளாட விடவில்லையே. தாங்கிய நடத்துகிறீர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. என்றும் என்றோ நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. என்றும் என்றோ நல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் புரைந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்ல. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே, இன்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம். விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா.
நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கணும். ஜெபத்தை கேட்டால் தான் நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்க முடியும்னா பதில் கொடுக்க முடியும். இந்த ஜெபத்தை கேட்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருடைய ஜெபம் சில காலத்தில் கேட்கப்படும், சில காலத்தில் என்ன செய்யாதுன்னா கேட்கப்படாது. தாவீதினுடைய ஜெபமாக இருந்தால் கூட சில காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார், ஜெபத்தை கேட்பார். சில காலம் பார்த்தீங்கன்னா என் ஜெபம் என் மடியிலே வந்து விழுந்துச்சு அப்படின்னா சில காலத்தில் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். சில காலத்தில் கர்த்தர் ஜெபத்தை என்ன செய்கிறதில்ல, கேட்கறது இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு சீசனுக்கு ஏற்ற ஜெபமாக நம்மளது இல்லாமல் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் எப்போதுமே கேட்கணும். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் எப்போதுமே என்ன செய்யணும், கேட்கணும். எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஏதோ இன்றைக்கி கேட்டு எப்பயோ ஒரு நாள் கேட்டு மறுபடியும் கேட்காம விடுறதும் கேட்காத போகிறதும் அப்படி ஏற்றம் இறக்கம் நம்மளோட ஜெபத்தில் இல்லாமல் நம்ம ஜெபத்துக்கு எப்போதுமே ஒரு பதில் கிடைக்கணும், இல்லை நம்ம ஜெபத்தை எப்போதுமே கர்த்தர் கேட்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாராக இருக்கணும் என்பதை காலை வேளை சின்ன காரியத்தை மட்டும் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் கிருபை பாராட்டட்டும். ஸோ நமக்கு என்ன கவனிக்கணும், தானியேலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய ஜெபத்தை என்ன செய்கிறார், கர்த்தர் கேட்குறத நம்ம பார்க்க முடியும். முதல் அதிகாரத்தில் இருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்குமே அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியும், கேட்குறத நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. முதல் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த முதல் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற ஜெபத்தில் இருந்து 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் வரைக்கும் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். முதல் அதிகாரத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ராஜாவுடைய கண்ணில் பிரதானியுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. என்னது, நான் அந்த அப்பத்தை என்ன செய்ய, ராஜா புசிக்கிற போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எடுக்கிற அந்த தீர்மானத்தில் இருந்து அந்த ஜெபத்துக்கு என்ன செய்கிறார் கர்த்தர், பதில் நான் கொடுக்க மாட்டேன் இருதயத்தில் எடுக்க அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறார். 2ஆம் அதிகாரத்தில் ராஜா பார்க்குற சொப்பனத்துக்கு பதில் கிடைக்கணும். அந்த 3 பேரும் கூடி வந்த உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கிது, பதில் கிடைக்கிறத பார்க்க முடியும் இல்லையா. தானியேல் முதல் அதிகாரத்தில் நான் அந்த ஜெபத்துக்கு பதில் வரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தானியேல் முதல் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ அந்த ஜெபிக்கிற அவருக்கு என்ன இது கிடைக்குது அப்படின்னாலும் அவர் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு ஜெபத்தை அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஏறெடுத்திருக்கணும். யார், தானியேல் ஜெபத்தை ஏறெடுக்காமல் அவருக்கு என்ன கிடைக்க வாய்ப்பில்லை, பதில் கிடைக்க வாய்ப்பில்லை. அப்போ 9ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ தானியேல் என்ன கேட்டிருக்கணும், எனக்கு இரக்கம் காட்டுங்கப்பான்னு என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். இந்த பிரதானி என்ன செய்யணும், நான் ஜெபிக்கணும் அப்போ சொல்லியிருக்கிறேன், இப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இதை ராஜா அந்த பிரதானி கேட்டவன் என்ன செய்யணும், என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா, அந்த பிரதானி கண்ணில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, இரக்கம் கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி யார் கேட்டிருக்கணும், தானியேல் கேட்டிருக்கணும். அந்த ஜெபத்துக்கு என்ன செய்து பதில் வர ஆரம்பிக்குது. 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் 19 பார்த்தீங்கன்னா, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழன் இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படும். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிற உடனே என்ன கிடைச்சிடுச்சுன்னா பதில் கிடைச்சிடுச்சு இல்லையா. நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் தான் ஜெபிக்கிறது, மற்ற மறைப்பொருளை விளக்குறதெல்லாம் அங்கே இருக்குது. 6ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10வது வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
தான் முன்பு செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்தினுடைய பலன் எங்கே கிடைக்குது? 21, 22 பார்த்தீங்கன்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? பதில் கிடைச்சிச்சு என்றார். 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. ஆனால் தானியேல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தை, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே காபிரியேல் எனக்கு வேகமாக வந்து என்ன செய்கிறார்? பதில் கொடுத்தாருன்னு சொல்கிறார். ஆனால் தானியேல் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது எனக்கு என்ன கிடச்சிச்சு? பதில் கிடச்சிச்சுன்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உனக்கு நான் என்ன கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 21 என்ன? 21 அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அப்படியா? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அப்படியா? 23 என்ன? ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே ஜெபம் நடந்துன்னு இருக்குது, அந்த ஜெபம் என்ன செய்யலை? ஆரம்பித்து ஜெபம் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு, முடிக்கல. ஒருவேளை இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு முடிக்கலாம், 10 நிமிஷம் கழிச்சு முடிக்கலாம், இல்லை அரை மணி நேரம் கழிச்சு முடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இப்போ தான் வேண்டிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற, இப்போ தான் என்ன செஞ்சுருக்கிற? முட்டியை போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற. நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் உனக்கு என்ன கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்? நான் பதிலை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்றாரு. தானியேல் என்ன சொல்கிறாரு? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது எனக்கு பதில் வந்துச்சுன்றாரா? அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே எனக்கு பதில் வந்துருச்சு, காபிரியேல் வந்து சொல்கிறான்னு சொல்கிறார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதேன்னு சொல்கிறாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அப்படி தானே? அப்போ நான் ஜெபம் பண்ணி நிற்கிறோம், அந்த ஜெபம் என்ன செய்யணும்? முடிக்கல, ஆரம்பித்து ஜெபம் நடந்துட்டு இருக்குது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படி சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணிக்கிறோன்னு இருக்கலாம் இல்லைப்பா, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன கொடுத்துட்டேன்? நீ ஜெபிக்கப்போ தான் என்ன பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க. நீ ஜெபத்தை 23 என்ன? நீ மிகவும் வேண்டிக்கொள், எனக்கு பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போது. இப்போ ஆரம்பிக்கிறார். நீ ஆரம்பிக்கும் போது நான் உனக்கு என்ன கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்? பதிலை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்றார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இடைப்பட்ட காலங்க 21 நாள் அது பெர்சியா ராஜா அதிபதி என்ன செய்கிறான்? வந்துங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான் இல்லையா? 10-12 பாருங்கள், 10-12 பாருங்கள். அப்பொழுது 12ஆம் வசனம் 10-12, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, செலுத்தின முதல் நாள் தொடங்கி கேட்கப்பட்டது, நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. இப்போ 2 வருஷம் வித்தியாசம் புரியுதுங்களா? 9:21க்கும் 9:23க்கும் வித்தியாசம் புரியுதா? 9:21க்கும் 9:23 தானியேல் ஸ்டேட்மெண்ட்டு, 9:23 தேவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதை தான் தானியேலுக்கு விளக்குறார் காபிரியேல் தூதன் விளக்குறார். என்ன விளக்குறார்? நீ ஜெபம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தருக்கு என்ன கொடுத்துட்டாரு? பதில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ 13ஆம் வசனம் பாருங்கள். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு கூட என்ன செஞ்சான்? அதை தான் தானியேல் சொன்னால் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது பதில் வந்துச்சுன்றாரு. 9:21 தானியேல் என்ன சொல்கிறாரு? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன வந்துச்சு? பதில் வந்துச்சுன்றாரா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஜெபம் பண்ண தொடங்கும் போதே பதில் கொடுத்துட்டேன்றாரா? அப்போ 2 கேட்ட வித்தியாசம். ஏன் அவர் சொல்லியிருக்கணும்? நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பதில் கொடுத்தான்னு சொல்லியிருக்கணும்ல, தானியேல் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் என்ன சொல்லலை அவர்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும்னு ஜெபத்தை முடிக்கல. ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டு என்ன வந்துச்சு? பதில் வந்துச்சுன்றார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லலப்பா, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரா? அதை தான் தூதன் விளக்குறார் தானியேலுக்கு. என்ன விளக்குறான்? நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த முதல் நாள் தொடங்கி நீ 12ஆம் வசனம், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் அப்படின்றார். அப்போ 21 என்ன வரல?
பதில் என்ன செய்யலை, ஆனால் கர்த்தர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன செய்கிறான், அதை தான் 21 அவர் சொல்கிறார், தானியேல் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு பதில் வந்துச்சுன்றார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சபோது எனக்கு என்ன கொடுத்துட்டேன், நான் பதில் கொடுத்துட்டேன்றார். இடைப்பட்ட காலத்தை தான் 10ஆவது அதிகாரத்தில் அந்த காலத்தை என்ன செய்யுது நமக்கு விளக்கிறத பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகமத்து என்ன, முதல் அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கிறாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார் இல்லையா. 2ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். 6ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார். 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கேட்குறாரு, ஜெபிக்கிறாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார். ஆக ஆரம்பிக்கிறது முடிக்கிற வரைக்கும் தானியேல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்குது, பதில் வந்துக்கிட்டே இருக்குது, பதிலாயிட்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. ஆனால் தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவர் தான் இல்லையா, தாவீது தேவனுக்கு பிரியமானவர் தான். ஆரம்பத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தாவீது ஜெபம் கேட்கப்பட்டது இல்லையா. ஆனால் நாட்கள் போகும்போது 34ஆம் சங்கத்தில் அவரே சொல்கிறாரு, என் ஜெபம் என் மடியிலே வந்து விழுந்துச்சு என்றார் இல்லையா. ஆனால் 2 சாமுவேல் 12 ஜெபத்தை சுத்தமாக என்ன செய்யவே இல்லை, சுத்தமாக ஆண்டவர் என்ன செய்யவில்லை, கேட்கவே இல்லை. 2 சாமுவேல் 12 உபவாசித்து ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்தை என்ன செய்யவில்லை, ஆண்டவர் கேட்கவே இல்லை இல்லையா. சொல்கிறது அர்த்தங்கள் புரியுதுங்களா. தானியேல் பார்க்குறோம், முதல் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. 2ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, கேட்கப்பட்டுச்சு. 6ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, கேட்கப்பட்டுச்சு. 9ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, கேட்கப்பட்டுச்சு. ஆக ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் எப்பப்பெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த ஜெபம் என்ன செஞ்சிச்சு, கேட்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆரம்ப நாட்களில் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆரம்ப நாட்களில் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி இருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா. இது யாருடைய ஜெபம், தாவீதினுடைய ஜெபம் இல்லையா. 2 வித்தியாசத்தை காட்டுறேன். தாவீது ஜெபம் 35ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் ஜெபம் என் மடியிலே வந்து விழுந்துச்சு. 13:14 35ஆம் சங்கீதம் 13:14. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாக இருந்தது, நான் உபவாசத்தால் உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே வந்து விழுந்துச்சு. அது யாருக்கு ஜெபிச்சா அப்புறக்கட்ட பிரச்சனை. ஆனால் ஜெபத்தை என்ன செய்யலாம், ஆண்டவர் ஜெபத்தை தூக்கி கொடுத்துட்டார் இல்லையா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். யாருக்கு, தாம் பிள்ளைக்காக இல்லையா. 7ஆம் நாள் பிள்ளை செத்து போயிட்டுன்னு பார்க்குறோம் இல்லையா. இல்லை அதுக்கு முடிக்கிற வசனமும், அதுக்கு முடிக்கிற வசனம் 7 நாள் உபவாசம் பண்ணி பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். 7ஆம் நாளில் பிள்ளைனாய் போச்சு, செத்து போச்சுன்றார். அப்போ ஜெபத்தை என்ன செய்யலை, ஆரம்பத்தில் ஜெபத்தை கேட்டார், 2ஆவது ஜெபத்தை திரும்ப கொடுத்தாரு, 3ஆவது ஜெபத்தை என்ன செய்யவே இல்லை, சுத்தமாக கேட்கவே இல்லை. இவரும் தேவனுக்கு பிரியமானவர் தான். யார், தாவீதும் தேவனுக்கு பிரியமானவர், தானியேலும் தேவனுக்கு பிரியமானவர். 2 பேரும் பிரியமானவங்க தான். ஆனால் ஒரு ஆள் ஜெபத்தை கர்த்தர் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு ஆள் ஜெபத்தை ஆரம்பத்தில் கேட்டார், பிறகு என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. என்னையா காரணம்? 2 பேருமே பிரியமானவங்க தான். 2 பேருமே பிரியமானவங்க தான். 2 பேருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். 2 பேருமே ஜெபிக்கிறவங்க தான். 2 பேருமே தேவனை ஆராதிக்கிறவங்க தான். எல்லாமே கருதும். எனக்கு தரியோ ராஜா சொல்கிறாரு தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறார். அப்போ தானியேல் யார், ஒரு வர்ஷிப் லீடராக இருந்திருக்கா, தேவனை ஆராதிக்கிறவன் இருக்கிறார். தாவீது யார், ஆண்டவரை ஆராதிக்கிறவர். தாவீது ஜெபிக்கிறார், தானியேலும் ஜெபிக்கிறார். தாவீதும் ஆராதிக்கிறார், தானியேலும் ஆராதிக்கிறார். 2 பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு இல்லையா. இவரும் ஆராதிக்கிறவர், அவரும் ஆராதிக்கிறவர். இவரும் ஜெபிக்கிறவர், அவரும் ஜெபிக்கிறவர். இவரும் பிரியமானவர், அவரும் பிரியமானவர். ஆனால் அப்படி இப்படி எல்லாருக்குமே 2 பேருக்குமே ஒத்துப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆரம்பத்தில் கேட்டார், 2ஆவது முறை ஜெபத்தை திரும்ப கொடுத்தாரு, 3ஆவது ஜெபத்தை கண்டுக்காமலே போயிட்டார். ஆனால் ஒரு ஆள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா 2 பேருக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? 2 பேருக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்?
ஆரம்ப நாட்கள்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமானால், சின்ன ஜெபம் பண்ணாலும் சரி, பெரிய ஜெபம் பண்ணாலும் சரி, உபவாசத்தை ஜெபம் பண்ணாலும் சரி, கூடி ஜெபிச்சாலும் சரி, தனியாக ஜெபிச்சாலும் சரி, எப்படி ஜெபிச்சாலும் சரி, ஜெபத்தை என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கணும். ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 9ஆம் அதிகாரத்தில் தனியாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார் தானியேல் இல்லையா? 9ஆம் அதிகாரம் தானியேல் 9ல் தனியாக உபவாசம் பண்ணி என்ன செய்கிறாரு? 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுன்னு இருக்கிறார். 20 நாள் பிளான் பண்ணி அவர் ஜெபிக்கலை. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். பதில் அவருக்கு எத்தனை நாள் ஆச்சு? 24 ஆச்சு. அதான் அவர் 24 ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணலை. அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். முதல் நாளே ஜெபத்துக்கு பதில் இருந்தால் ஜெபத்தை முடிச்சிருப்பார். ஆனால் என்ன சொல்லுது? 24 வரைக்கும் பெருசியராஜ் அதிபதி என்ன பண்ணிட்டான்? தடுத்துட்டான். 27 ஆகிட்டே இருக்கிறாரு. இவர் ஜெபத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறார். ஜெபத்தில் போராடிக்கிட்டே 21 நாள் என்ன வருது? அவருக்கு பதில் வருது. அப்போ ஜெபத்தை என்ன தனியாக ஜெபிக்கிறார். ஸோ 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 3 சகோதரரோட கூடி ஜெபிக்கிறார். 3 சகோதரோட கூடி அனனியா, மிசாவேல், அசரியா, தானியேல் 4 பேர் என்ன செய்கிறாங்க? சேர்ந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா? முதல் அதிகாரத்தில் எப்படி ஜெபிச்சார்னு சொல்லப்பட, தானியேலுக்குன்னு சொல்லப்படுது. ஒரு தனி ஜெபமாக கூட என்ன செஞ்சுருக்கலாம்? இருந்திருக்கலாம். அங்கே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு, இங்கே கூடி ஜெபிக்கிறாரு, இங்கே தனியாக ஜெபிக்கிறார். ஸோ எப்படி ஜெபிச்சாலும் இவருக்கு என்ன ஆகிட்டே இருக்குது? பதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் எப்படி ஜெபிச்சாலும் ஆரம்பத்தில் பதில் வந்துச்சு. ஆனால் நாட்கள் போக போக என்ன ஆகி போச்சுன்னா, பதில் என்ன ஆகி போச்சு? வர்றது நின்று போச்சு. இன்றைக்கி ஒருவேளை ஆரம்ப காலகட்டங்களிலே நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து நாட்கள் போக போக அந்த ஜெபத்துக்கு பதில் தடுக்கப்படுதா, இல்லை ஜெபமே திருப்பி கொடுக்கப்படுதா, இல்லை ஜெபத்தையே கர்த்தர் கேட்காம போகிறாரா என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஏதோ வந்தோம், ஜெபமும் ஜெபத்தை முடிச்சிட்டோம் போயிட்டோம் அப்படின்னு இருக்காமல், நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்குதா, நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்குதா, நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்குதா என்பதை நம்ம என்ன செஞ்சோம்னா அடிக்கடி நம்ம சோதித்து பார்க்கணும். அடிக்கடி சோதித்து பார்க்கணும். அப்படி சோதித்து பார்த்தா தான் நம்ம ஜெபத்தை ஏதாவது மாற்ற முடியுமா, இல்லை ஜெபிக்கிற நம்ம ஏதாவது மாறணுமா என்பது எப்போ தெரியும்? அந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியும். ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம சரிப்படுத்த முடியும் இல்லையா? நான் சொல்கிற மேக்ஸ் போடுறாங்க, போட ஆன்சர் என்ன செய்யாது? சில நேரத்தில் வராது. அப்போ என்ன செய்வான்? திரும்பவும் என்ன முதல்ல என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு ஸ்டெப்பை ஈக்குவேஷன்லேருந்து எல்லாம் அப்படியே பார்த்துன்னு வருவான். அப்படி பார்த்து எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு. ஏன்னா அந்த மேக்ஸில் பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணால் கூட என்ன சேராது? ஆன்சர் வரவே வராது இல்லையா? நான் சொல்கிறேன், அது ஒரே ஒரு மைனஸ் போடுறத ப்ளஸ் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. மைனஸ் போடுறது ப்ளஸ் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அவன் மண்டே பிச்சுன்னு உட்காந்துக்க வேண்டியதான். கடைசி வரை என்ன முடியுது? அதுக்கு ஆன்சரே அவன் என்ன செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால் எங்கள் சின்னவன் அப்படி தான் பண்ணுவான். ஏதாவது எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் எங்கேயான ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவான். அது கடைசி எங்கே போய் நிற்கும்? அது மண்டே பிச்சுன்னு உட்காணும். ஏதாவது சின்ன மிஸ்டேக். அதில் தான் அந்த சென்டம் போனதே. அதில் அவர் 2வது மேக்ஸில் 12th சென்டம் போனதே அதில் தான். சின்ன மிஸ்டேக் பண்ண அந்த மிஸ்டேக் என்ன ஆகுது? அவள் சென்டமே எடுத்துருச்சு பாருங்கள். அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு ப்ளஸ் போடுறது மைனஸ் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அவள் பண்ணுறது எல்லாமே சின்ன மிஸ்டேக்கு தான். அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவள் பண்ணுறது கேர்லெஸ் மிஸ்டேக்கு தான். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன ஆகி போச்சு? ஒரு சென்டம் லிஸ்ட் என்ன ஆகி போயிடுச்சு? எடுத்துடுச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண சின்ன மிஸ்டேக்கு. அப்போ சின்ன மிஸ்டேக்கை கவனிக்காமல் விடுறதுனா உண்டாகுது மிகப்பெரிய பாதிப்புகள் என்ன செய்யுது? நமக்கு வருகிறத நம்ம என்ன செய்ய முடியுது? நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்? நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த ஜெபத்துடைய ரிசல்ட் என்ன? நம்ம ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன? இந்த ஜெபம் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா கத்தை என்ன கொடுத்துருப்பாரு? ஒன்று ஜெபம் சரியாக இருக்கணும், இல்லை ஜெபிக்கிறவங்க சரியாக இருக்கணும். ஒன்று ஜெபம் சரியாக இருக்கணும், இல்லை ஜெபிக்கிறவங்க சரியாக இருக்கணும். இதை 2ல் 1 மிஸ்டேக் ஆனால் கூட என்ன கிடைக்காதுன்னா நிச்சயம் என்ன கிடைக்காது? பதில் கிடைக்காது. நிச்சயம் என்ன கிடையாது? பதில் கிடைக்காது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் இந்த 2 கூட்டத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். யாக்கோபு 1:1-4 வரைக்கும் பாருங்கள். தேவனுக்கும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாங்க சொல்கிறார். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும்
அடையக்கூடாமல் போகிறோம். என்ன இருக்கிறான், கொலை செய்கிறான், பொறாமறான், என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் என்ன செய்யலை, கிடைக்கல. ஏன்பா கிடைக்கல அப்படின்னு கேட்டால், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் போகிறதுனாலே அப்படின்றார் இல்லையா. 2வது ஸ்டெப்பு சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக என்ன செய்கிறீங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறதுனாலே உங்களுக்கு என்ன செய்யலை. முதல் கூட்டம் ஜெபம் பண்ணல, அதனால் கிடைக்கல. 2வது கூட்டம் ஜெபம் பண்ணது கிடைக்கல. முதல் கூட்டம் ஜெபமே பண்ணலை, அவனுக்கு என்ன செய்யலை, அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. சரிப்பா, 2வது கூட்டம் பார்க்கணும், இவன் ஜெபிக்கிறான் ஆனால் என்ன செய்யலை, இவனுக்கும் கிடைக்கல. என்ன ப்ராப்ளம், ஒன்று ஜெபிக்கிறவன் சரியாக இருக்கணும், ஜெபம் சரியாக இருக்கணும். ஜெபிக்கிறவனும் சரியாக இருக்கணும், ஜெபமும் சரியாக இருக்கணும். 2ம் சரியாக இருந்தால் தான் என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஜெபிக்கிறவனும் ஜெபமும் சரியாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். இப்போ தாவீது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல இல்லையா. ஏன் பதில் கிடைக்கல, ஒன்று ஜெபிச்சவனும் சரியில்லை, ஜெபிச்சவனும் சரியில்லை. 34ஆம் சங்கீதத்தில் யாருக்கு ஜெபிச்சானோ ஜெபிச்சவன் சரியில்லை இல்லையா. 35ஆம் சங்கீதத்தில் ஜெபிச்சவன் என் ஜெபம் மடியில் விழுந்துச்சு, யாருக்கு ஜெபிச்சான், ஸோ நான் ஒரு ஆளுக்கு ஜெபிச்சான், ஜெபத்தை தூக்கி போட்டார். ஏன் போட்டார், நான் யாருக்கு ஜெபிச்சனோ அவன் என்னவா இல்லை, அவன் சரியானவன் இல்லை, அதனால் என்ன செய்யலை, அவன் ஜெபம் கேட்கல. 2 Samuel 12 ஏன் ஜெபம் கேட்கல, அவன் சரியா இல்லை, அதனால் கேட்கல. 35ஆம் சங்கீதத்தில் யாருக்கு ஜெபிச்சாரோ அவங்க சரியா இல்லை. ஏன், அவங்க யார், நன்மைக்கு தீமை செய்கிறவன், அதனால் அவன் ஜெபத்தை என்ன செய்யலை, கதை தூக்கி போட்டார், 8 பாயிண்ட் போட்டார் இல்லையா. 2 Samuel 12 இவரே யார், இவரே சரியில்லாமல் போயிட்டார் இல்லையா, இவரே சரியில்லாமல் போயிட்டார். அப்போ என்ன இப்போ ஜெபம் கேட்கப்படாமல் போயிடுச்சு. அப்போது ஜெபிக்கிறவங்களும் சரியாக இருக்கணும், ஜெபமும் சரியாக இருக்கணும். 2ம் சரியாக இருந்தால் தான் என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். அப்போ தானியேலின் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா அவரும் சரியாக இருந்திருக்கணும், அவர் ஜெபமும் சரியாக இருந்திருக்கணும். இதை 2ம் சரியாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், எப்போ ஜெபம்னாலும் கர்த்தர் கேட்பார். நீ இரவில் ஜெபிச்சாலும் கேட்பார், பகலை ஜெபிச்சாலும் கேட்பார், உபவாசம் ஜெபிச்சாலும் கேட்பார், போராடி ஜெபிச்சாலும் கேட்பார், சாதாரணமாக ஜெபிச்சாலும் கேட்பார். எப்போ ஜெபம் என்ன செஞ்சுப்பார், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா என்னவா இருக்கணும், நம்மளும் சரியாக இருக்கணும், நம்ம ஜெபமும் சரியாக இருக்கணும். ஸோ நம்ம ஜெபங்கள் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் இருக்குமானால் 100% ஜெபத்தை கேட்க மாட்டார்னு யாக்கோபு சொல்லிட்டாரு. அது கேட்காத விட்டால் கூட பரவாயில்ல, பின்னாடி ஒரு பயங்கரமான பட்டத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் இல்லையா. விபச்சாரிகளே, விபச்சாரரே அப்படின்னு என்ன செய்கிறாரு, பட்டம் கொடுத்து அனுப்பிட்டார். என்ன செய்யாது, உலக சிநேகம் தேவனுக்கு பகைன்னு உனக்கு தெரியாதா, அப்படி உலகத்தை நேச்சத்தின் என்ன கேட்குற, உன் ஜெபத்தை இப்படி கேட்குறியாப்பா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி யார முதல் கரவனை சாடுவது பண்ண அப்படியே விட்டுட்டார். யார ஜெபிக்காத ஒருத்தன் கூட்டம் இல்லையா, சண்டை போடுறான், யுத்தம் பண்றான், பொறாமலை என்னென்னமோ பண்றான், ஆனா என்ன செய்யல, அவன் என்ன செய்வே இல்லை, ஜெபிக்கவே இல்லை இல்லையா. இன்னைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபத்தை மட்டும் பண்ணவே மாட்டாங்க. சண்டை போடையா மணிக்கணக்காக சண்டை போடுவாங்க, பேசறியா மணிக்கணக்காக பேசுவாங்க, அங்கே பண்ண எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபன்னா அவங்களுக்கு பயங்கர எட்டிக்காயை போல் பாவக்காயை போல இருக்கு அவங்களுக்கு ஜெபன்னா இல்லையா. இது ஒரு கூட்டம். ஆனால் அடுத்த கூட்டத்துக்கு ஜெபன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் அவன் ஜெபத்தை என்ன செய்யலை, கேட்கல கூட முதல்ல கூட பரவாயில்ல, ஆனால் 2வது கூட திட்டி அனுப்புகிறாரு பாருங்க. இது 3ஆம் வசனம் வாசி, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் கொஞ்சம் பாருங்க. இல்லை 3ஆம் வசனம் வாசிச்சு அது வாசி, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பண்ணுகிறபடினால் அதோடு முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த வசனம் என்ன பட்டம் கொடுத்து அனுப்புகிறாரு பாருங்க, யாருக்கு, ஜெபிக்கிற ஆளுக்கு. இப்போ அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லையா. அவன் வர ஜெபிக்காதே இருக்கிறான், அவனுக்கு அம்மனு என்ன செய்கிறாரு, அவனை அமைதியாக அனுப்புகிறாரு. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என்ன செய்கிறாரு, திட்டி அனுப்புகிறாரு பாருங்களேன். ஜெபிக்காதவனை திட்டலை, ஆனால் ஜெபிக்காதவன் மேலே கவனம் திட்டினாரா, சண்டை போடுறான், பொறாமல் உள்ளவனா என்னென்னவோ பண்ணுறான் இல்லையா, யுத்தம் பண்ணுறான். ஆனால் என்ன செய்யலை, விண்ணப்பம் மட்டும். அவனை ஏதாவது திட்டினாரா, ஒன்றும் திட்டலை இல்லையா. அடுத்த ஆள் யார், உளுந்து ஜெபம் பண்ணுறான், உளுந்து என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். என்ன சொல்லி அனுப்புகிறாரு, திட்டி அனுப்புகிறாரு பாருங்களேன். இப்போ நீங்கள் எவ்வளோ கோபம் வரும், என்ன கோபம் வரும். அவன் பாரு சுத்தமாக ஜெபமே பண்ணல, அவனை என்ன செய்கிறாரு, அமைதியாக அனுப்புகிறாரு. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என்ன செய்கிறாரு, என்ன திட்டுறாரு பாரு, அப்படி சொல்கிறாரு இல்லையா. நான் சொல்ல ஜெபம் பண்ணுறியப்பா, அந்த ஜெபத்தை எப்படி பண்ணு, கேட்குற மாதிரி பண்ணு. ஜெபம் பண்ணுற ரைட்டு, இந்த ஜெபத்தை என்ன செய்ய, நான் கேட்டவனுக்கு பதில் கொடுக்குற மாதிரி பண்ண. அவன் கேட்கல, அவன் பண்ணல ரைட்டு, அவனுக்கு கிடைக்கல போக்கல இல்லையா. சரி, டீச்சர் எந்த பள்ளி அடிப்பாங்க,
5 மார்க் எடுக்கிற பள்ளி அடிப்பாங்களா, 34 மார்க் எடுக்கிற பள்ளி அடிப்பாங்களா? ஒரு பிள்ளை 5 மார்க் எடுக்குது இல்லையா பரீட்சையில், ஒரு பிள்ளை 34 மார்க் எடுக்குது, எந்த பள்ளி அடிப்பாங்க? இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன கோபம் வரும்? அவள் 5 மார்க் எடுக்கிறான், அவளை என்ன செய்வே இல்லை, ஒன்றுமே கண்டுக்கல டீச்சர். நான் 34 மார்க் எடுத்துனுக்கிறேன், என்ன தான் பிடிச்சி என்ன செய்கிறான், அடிக்கிறாங்க. அவள் எவ்வளோ கோபம் வரும்? ஏன் 34 மார்க் எடுத்து அடித்தாங்க? இன்னும் 1 மார்க் எடுத்திருந்தேன் என்ன ஆகிடுவேன், நீ பாஸ் ஆகிடுவில்ல. 1 மார்க் நீ எடுத்திருந்தேன் என்ன ஆகிடுவேன், நீ பாஸ் ஆகிடுவில்ல. அது 5 மார்க் என்ன செய்யப்படுறது கிடையாது. நீ என்ன நீ வாத்தியார் புக்கே கொடுத்து எழுதுறான்னு கூட அவன் என்ன செய்யப்படுறது கிடையாது, முடியாது. ஏன்னா தெரிஞ்சதானே எழுதுறதுக்கு. எதை கொடுத்து படிச்சது கொண்டு போய் புக்கை கொடுத்த, தம்பி எழுதி பாஸ் பண்ணப்பா அப்படின்னு கொடுத்தா அவன் என்ன செய்வான்? புரியுதா சொல்கிறது? அவன் புக்கையே கொண்டு போய் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன பண்ணு, பார்த்து எழுதுறான், நான் உன்னை பார்த்துக்கிறேன், யார் பார்த்தாலும் பார்த்துக்கிறேன், பார்த்து எழுதி பாஸ் பண்ணிட்டு போடா அப்படின்னா கூட அவன் என்ன செய்ய முடியாது. ஏன்னா புக்கு இருக்கிறத என்னன்னா தெரிஞ்சாலும் அவனுக்கு எழுதுறதுக்கு இல்லையா. ஆனால் அந்த 34 மார்க் எடுக்கிறவன் கொஞ்சம் முயற்சி பண்ண என்ன ஆகிடுவான், பாஸ் பண்ணிவிடுவான்ல. அப்போ யார் அதை அனுப்பி விரும்புகிறாரு? அவன் ஜெபிக்கல விட்டுட்டு அவனை 5 மார்க்கு கேஸ் அவனை விட்டுடு. ஆனால் நீ யார், நீ ட்ரை பண்ணுறல்ல. அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன ஆகிடுவே, நீ பாஸ் பண்ணிவிடுவே. கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன ஆகிடுவே, நீ ஜெயிச்சிடுவே. கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன பண்ணிவிடுவே, வெற்றி பெற்றுடுவேப்பா. அந்த கொஞ்சம் ஏன்பா நீ ட்ரை பண்ண மாட்டேங்கிற? அப்போ மொதல் ஜெபிக்காத பண்ண ஒன்றுமே பேசல, கம்முன்னு அனுப்பிட்டாரு. ஆனால் 2வது பயங்கரமாக திட்டி அனுப்புகிறாரு பாரு. என்னையா பண்ணுற, இவளை ஏன் இப்படி ஏன் பண்ண அப்படின்னு விபச்சாரியை அப்படி திட்டி என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுறாரு. அப்போ ஒன்று என்ன புரியுது, ஜெபமும் சரியாக இருக்கணும், ஜெபிக்கிறவங்களும் சரியாக இருக்கணும். 2ம் சரியாக இருந்துச்சுன்னா நீ எப்போ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆமென். எப்போ ஜெபம் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அப்போ தானியேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்னா அப்போ தானியேலும் சரியாக இருந்திருக்கணும், அவன் ஜெபமும் சரியாக இருக்கணும். அப்போ யாருடைய ஜெபம் சரியாக இருக்கும், யார் சரியாக இருப்பாங்கன்னா அர்ப்பணிப்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் தான் சரியாக இருக்க முடியும், சரியான ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். அர்ப்பணிப்பிலே தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கணும், எந்த தீர்மானம் எடுத்தாலும் சரி, என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி, அந்த தீர்மானத்தில் எப்படி இருக்கணும், நிலைச்சு நிற்கணும். எப்படி இருக்கணும், அந்த தீர்மானத்தில் எப்படி இருக்கணும், நிலைச்சு நிற்கணும் இல்லையா. 3 தீர்மானத்தில் நான் சொல்கிறேன். தானியேல் எடுத்த ஒரு 3 தீர்மானத்தை சொல்கிறேன் பாருங்கள். முதல் அதிகாரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்? ராஜாவின் கண்டபன சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன்பா, கண்டபன சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், பட் நான் எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் தான் என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன்னு தீர்மானம் எடுத்தார். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இல்லையா, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம தீர்மானம் என்ன செஞ்சிடவே கூடாது, மாறவே கூடாது. நமக்கு விருதான் 1000 பேர் 1000 சொல்லலாம், நமக்கு சாதகமாக நமக்கு சரியா என்ன செய்யலாம் அப்படின்னா 1000 பேர் என்ன செய்யலாம், நமக்கு 1000 சொல்லலாம். ஆனால் நம்ம தீர்மானம் என்ன செய்யவே கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நம்ம தீர்மானம் என்ன செய்யவே கூடாது, மாறவே கூடாது. நம்ம தீர்மானங்கள் மாறவே கூடாது. ராஜாவுடைய பிரதானி சொல்லி பார்க்குறான். ஏன்னா இவரோட கூட பேர் 7000 சில பேர் போகிறாங்க. யாரோட கூட? தானியேலோட கூட போனவங்க எவ்வளோ பேருன்னு சொன்னால் 7000 சில பேர் போகிறாங்க. 7000 சம்திங் பேர் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போயிருக்கிறாங்க. எங்கே? பாபிலோனுக்கு போனவங்க 7000 சம்திங் பேர் போகிறாங்க. 7000 சம்திங். எரேமியா எடுங்க, எரேமியா 52 எடுங்க. அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்ட்டு. 7000 சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவரோட கூட என்ன செய்கிறாங்க, அவங்களோட கூட போகிறாங்க. யாரோட கூட? ராஜாவோடு கூட 7000 சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா 4000 சில பேர். 30 பாருங்கள், 52 30 மேலே 2 பேரை சொல்கிறார். 28 சொல்கிறாரு, 29 சொல்கிறாரு, 30 சொல்கிறாரு. 28 18ஆம் வருஷத்தில் 832 பேர். 23ஆவது வருஷத்தில் ஆக 4600 பேர் என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. எங்கே? இப்போ தானியேல் கூட போனவங்க எவ்வளோ பேர்? 4600 பேர். எல்லாருமே யார்? தானியேல் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா
ராஜகுலத்தார், துரை மக்கள், இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானிகள், தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், சேவிக்க திறமை உள்ளவர்கள். சிலர்னா எவ்வளோ பேர்? சிலர்னு சொல்கிறாங்க. சிலர்னா எவ்வளோ பேர்? 4000. இதை தான் எதையுமே சொன்னார். இவ்வளோ பேர் முதல் முறை வரும்போது 3 முறை நேபுகத்நேச்சர் வராரு. யூதமலை படையெடுத்து முதல் முறையாக எவ்வளோ பேர், 2வது முறை எவ்வளோ பேர், 3வது முறை எவ்வளோ பேர், ஆகமொத்தம் எவ்வளோ பேர்? ஆகமொத்தம் எவ்வளோ பேர்? 4600 பேர் என்ன செய்கிறாங்க? பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா? இந்த இவ்வளோ பேரில் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னது எத்தனை பேர்? வெறும் 4 பேர் தான். மெஜாரிட்டி எந்த குரூப்பு? இப்போ 4 பேர் தான் என்ன சொல்கிறான்? ராஜா சாப்பிட என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பேர்? வெறும் 4 பேர் தான் இல்லையா? தானியேல், அனனியா, மிசாவேல் இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராஜா சாப்பிட என்ன செய்ய மாட்டேன், நாங்கள் சாப்பிட மாட்டோம், எனக்கு பருப்பு சாம்பார் கொடுத்தா போதும், எனக்கு ரசம் சாதம் கொடுத்தாலே போதும், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர்? வெறும் 4 பேர். போனவங்க எத்தனை பேர்? 4600 பேர் இல்லையா? 4600 பேரில் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன எத்தனை பேர்? வெறும் 4 பேர் தான் இல்லையா? 1000க்கு 1 கூட என்ன செய்யலை? 1000க்கு 1 கூட தேரல. மீதில் என்ன சாப்பிட்றான்? அப்போ எல்லாருமே யார்? அறிவில் சிறந்தவர்கள், நல்லா படிக்கிறவன், நல்ல திறமையுள்ளவன். இப்போ தானியலுக்கு என்ன தோணணும்? அவன் நம்மளோட என்ன செய்யிருக்கிறான்? ஒருவேளை தானியல் திறமை உள்ள ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இல்லை, நிறைய படிச்சிருக்கிற வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏன்னா சொல்கிற குரூப் ஒவ்வொரு குரூப்பாக சொல்கிறார். என்னது? ஞானிகள், அறிவாளிகள், படிப்பில் சிறந்தவர்கள், அழகானவங்க, இப்படி ஒரு ஏகப்பட்ட குரூப்பை சொல்லி வர்றார். இதில் ஒரு குரூப்பு யாராக இருக்கலாம்? தானியலாக இருக்கலாம் இல்லையா? இதில் ஒரு குரூப் யாராக இருக்கலாம்? தானியலாக இருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு குரூப் தானியல் இருக்கலாம். இவனோட மட்டம் எப்படி இருக்கிறான்? இப்போ ஒருவேளை தானியல் ஒரு திறமை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்ற என்ன இல்லை, நிறைய படிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய படித்தவங்க இருப்பான்ல, அவன் என்ன சாப்பிட்றான்? ராஜா என்னென்ன அத்தனை என்ன செய்யறான் வச்சுன்னு, அது நமக்கு முன்னாடி வச்சுன்னு சாப்பிடுவான் இல்லையா? இப்போ நமக்கு முன்னாடி வச்சுனப்போ நம்ம ஃபாஸ்டிங் இல்லையா? நமக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபாஸ்டிங் வச்சுக்கா, நமக்கு முன்னாடி எத்தனை பேர் விதவிதமாக சாப்பிட, சிக்கன் பிரியாணி, அந்த கவாப்பு, ஃபேஸ் 65, 85 இதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டா எத்தனை பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உட்காந்து இருப்பீங்க. இந்த எடுத்துகிட்டு வந்தானே போ, நான் ஃபாஸ்டிங்கிறேன், நான் ஃபாஸ்டிங்கிறேன், என்ன ஏமாடி உட்காந்து சாப்பிட்றேன், நீ ஃபாஸ்டிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? எத்தனை பேர் எத்தனாயிரம் சாப்பாடை நமக்கு முன்னாடி வச்சுட்டு சாப்பிட்டாலும் அதில் ஒரு சின்ன ஆசை என்ன வந்துடக்கூடாது நமக்கு. அதுதான் சரியான உபவாசம். எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கு அது வேணாம், எனக்கு அது தேவையில்லை, இது போதும், அதான் சரியான ஒரு அர்ப்பணிப்பு. இல்லாத இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறது அர்ப்பணிப்பு இல்லை. எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, நமக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு, நம்ம பிடிச்ச சாப்பாடை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு, நமக்கு பிடிச்ச சாப்பாடை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு உட்காந்து நம்ம அப்படி சாப்பிட்றாங்க. நீங்கள் பாஸ்டிங்கிறீங்க. எவ்வளோ பேர் மனசை சஞ்சலப்படாமல் உட்காந்துப்பீங்க? சரி, நான் என்ன செய்கிறேன், பரிமாறுறேன், நீ நல்லா சாப்பிடு. எவ்வளோ பேர் அப்படி சொல்ல முடியும்? கழுத்து வரைக்கும் இல்லையா கோபம்? நான் உபவாசக்கிறேன், இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணி இதெல்லாம் உட்காந்து, அது ஏன் மாடி உட்காந்து சாப்பிட்ணும், எனக்கு அந்த வாசனை வருது, இதெல்லாம் வருது, அப்போ என்ன பண்ண முடியல? சாதாரண ஒரு வாசையை கூட என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யலை. நீ எந்த வாசனை அடித்தா நமக்கு என்ன கிடக்கு? நீ எந்த வாசனை அடித்தா எனக்கு என்ன? நான் சொல்கிறேன், வேணா உனக்கு வேணா ஊட்டி விட்டுட்டுமா, அந்த ஊட்டி கூட விடுறேன், கையில் கூட தொடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், ஏன் வாயில் என்ன செய்ய மாட்டேன், அதை வைக்க மாட்டேன்றதில் நம்ம சரியாக இருக்கிற மத்தியா. அதான் சரியான அர்ப்பணிப்பு. நீ என்ன வேணால் சாப்பிடு, நீ என்ன வேணால் பண்ணு, நீ எப்படி வேணா இரு, பட் என்னுடைய பிரதிஷ்ட வாழ்க்கையில், என்னுடைய அர்ப்பணிப்பில் நான் என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். அந்த எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் நீ எப்போ ஜோமனாலும் கத்தவன் ஜபத்தை கத்தர் கேட்பார். நீ எடுக்கிற தீர்மானம் எந்த சூழ்நிலை கொண்டோம், எந்த காரணத்தை கொண்டோம், எந்த சூழ்நிலையில் கொண்டோம், நீ எடுக்கிற தீர்மானம், உன் டெடிகேஷன் என்ன செய்யவே கூடாது, மாறவே கூடாது. எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தான், என்ன அந்த பிரதானி என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், டே நீ சாப்பிட்னா என்ன என் உயிரே போயினான்னு கூட சொல்லி பார்த்தான். என் உயிரும் போகாது, உன் உயிரும் போகாது, தைரியமாக இரு.
உன் உயிரும் போகாது, என் உயிரும் போகாது, யாரும் உயிரும் போகாது. நான் என் தேவன் என்ன செய்வேன்? கிருபை செய்வான். அந்த எல்லாருடைய முகத்தை பார்க்கலாம். யாருடைய முகத்தை புஷ்டியை வச்சாரு? இவன் முகத்தை கதை புஷ்டியை வச்சார். எதை வச்சு? எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன் அர்ப்பணிப்பு மட்டும் என்ன செய்யவே கூடாது? மாறவே கூடாது. நம்ம அர்ப்பணிப்பு மட்டும் என்ன செய்யவே கூடாது? விலகவே கூடாது. எந்த சூழ்நிலை வேணா வரட்டும், எந்த காரியம் வேணா வரட்டும், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அர்ப்பணிப்பில் நம்ம கடைசி வைக்க நிலைத்திருக்கிற நபராக இருப்போமானால் நம்ம எப்போ ஜெபமானாலும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும். இது முதல் அர்ப்பணிப்பு. எது? கூட இருக்கிறவங்க பல ஆயிரம் பேர் இருக்கிறான், பல ஆயிரம் பேர் காரணம் சொல்லுவான். ஏன்னா அவனோடவா நீ இப்போ அவனை பாரு, இவனை பாரு, இவனை பாரு, அவன்லாம் அப்படி இருப்பான், அவன் அப்படி இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன்னு அவசியம் எனக்கு இல்லை. இந்த 4 பேர் என்ன சொல்லிட்டான்? நான் பருப்பு சாம்பார் தான் சாப்பிடுவேன், நான் என்ன சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முடிவெடுத்தான் இல்லையா? அப்போ ராஜா அந்த பிரதானி என்ன கேட்குறான்? எப்போ உங்க கூட வந்தவங்க தானே இவங்கெல்லாம், உங்கள் ஊருக்காரங்க தானே? யார்? இந்த 4600 பேர் எந்த ஊருக்காரன்? உங்கள் ஊருக்காரங்க தானே? நீங்களாம் ஒரே ஊருக்கு சார்ந்தவங்க தானே? ஒரே ஆண்டவர் தானே ஆராதிக்கிறீங்க? ஏன் ஒரே சர்ச்சு தானே கறீங்க? இப்படி எடுத்துக்கலாமே, ஒரே சர்ச்சில் தானே கறீங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டான். ஒரே சர்ச்சில் இருக்கிறதுனால அவங்க இருக்கிறவ நான் இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க விருப்பப்படி அவங்க இருக்கிறாங்க. ஏன் அர்ப்பணிப்பு எனக்கு? ஒரே சர்ச்சில் இருக்கிறதுனா ஒருத்தர் படி இன்னொரு மாதம் அவசியம் இல்லை. இப்போ தானியெல்லாம் எந்த இவங்க எல்லாருமே யார் தான் போன? அத்தனை பேருமே யார் தான்? 4600 பேர் யார் தான்? யூதர்கள் தானே, எருசலேமுக்காரங்க தானே, எருசலேம் தானே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். 4600 பேர் எந்த ஊருக்காரன் தான்? ஒரே சபையை படித்து, ஒரே வேதத்தை படித்து, ஒரே வேதத்தில் இருக்கிறவன் தான் யாரெல்லாம் இருக்கிறான்? இந்த 4600 பேரும் இல்லையா? அதில் 4 பேருக்கு மட்டும் என்ன இருக்குது? இது ராஜா எப்படி சாப்பிட்றான்? ஏன்னா ராஜாவின் போஜனம் தனி. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அந்த சிக்கல் உங்களுக்கு வேண்டாம். ராஜா போஜனம் ஏன் வேணான்னு சொல்லலாம், அது பெரிய பெரிய காரியங்கள், அது உங்களுக்கு வேண்டாம். அப்படி அது பல விஷயங்கள். அப்போ ஒரே சொல்லலாம், இது எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், இது எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு நான் ஒரு அர்ப்பணிப்போடு வாழ விரும்புகிறேன், நான் ஒரு அர்ப்பணிப்போடு நான் வாழ விரும்புகிறேன், அந்த அர்ப்பணிப்பை நினைச்சு நிற்க விரும்புகிறேன், அவ்வளோதான். அர்ப்பணிப்பு நிலைச்சு நிற்க விரும்புகிறேன். அந்த அர்ப்பணிப்பை என்ன செய்ய மாட்டேன்? எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறவே கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறவே கூடாது, எந்த சூழ்நிலை மாறவே கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்தை என்ன செய்வேன்? கர்த்தர் கேட்பார். நான் சொல்கிறேன், நான் டீ பால் குடிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு. நான் அந்த 2 ராஜாக்கள் 9 படிக்கும்போது யெகூ அப்படி என்ன செய்வானாக்கா, அப்படி போகும்போது யாசபேல் கிட்ட போகும்போது யார் அங்கே அப்படின்னு கேட்பார் இல்லையா? என் பட்சத்தை நிற்கிறது யார்? 2 பிரதான எடுத்து தலையை காட்டுவான் இல்லையா? காட்டும் என்ன சொல்கிறான்? அந்த ஏசபேலை கீழே தள்ளு அப்படின்ன உடனே அந்த ஏசபேலை கீழே தள்ளுவாங்க, ரத்தம் தெரிச்சு விழுந்துடும். அது கூட பைபிளில் சொல்லுது, அதற்கு பிறகு அவன் புசித்து குடித்தான் அப்படின்னு. புசித்து குடித்தான். அப்போ அது வரைக்கும் அவன் என்ன செய்யலை? நான் அப்படி எடுத்துக்கிட்டேன், குடித்தானு எனக்கு தெரியாது, அவன் என்ன குடித்தான்னு நான் கேட்கல, சரியா? அப்போ எனக்கு கத்தர் என்னோட பேசுறது போல நான் ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் பண்ணேன்? ஏசபேல் கீழே விழுற வரைக்கும் என்ன குடிக்க மாட்டேன்? டீ பால் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான். டீயும் பால் என்ன செய்ய மாட்டேன்? குடிக்க மாட்டேன். அது டீ என்ன, நீ எனக்கு மட்டும் என்ன வேணால் போட்டு குடிச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி அவசியமே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ளாஸ்க் கணக்கில் டீ போட்டு குடிச்சிருந்த ஆள். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஃப்ளாஸ்க் கணக்கு என்ன பண்ணும்? காலையில் எப்போ பார்த்தா ஃப்ளாஸ்க் நிறைய எப்போ இருக்கும், டீ இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பாரு டீ குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு நான் அப்படியே குடித்தேன், எனக்கு பழக்கமெல்லாம் இல்லை, பட் நான் குடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் என்ன செய்யணும், அன்னைக்கு வச்சுட்டேன் அன்னையோட சரி, நீ எத்தனை சொன்னாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, அவ்வளோ தானே குடிக்க மாட்டேன், அவ்வளோதான். எப்போ வரைக்கும்? எப்போ கருத குடின்னு குடிக்கிறேன் அவ்வளோ வரைக்கும். நான் விடல நினச்சேன். நான் இந்த வருஷம் உபவாசம் முடிச்சுன்னு நினச்சிருந்தேன். சரி, உடம்பு கொஞ்சம் டயர்டாகுது, வயசு ஏறினு போகுது, சரி என்ன செய்யலாம், காலையில் சாப்பிட்ற முடிவெடுத்தேன். 2 முறை படித்தேன். என்ன படித்து? 1 ராஜாக்கள் அந்த 17ஆம் அதிகாரத்தில் காகம் தேவதூதன் காலையும் மாலையும் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தான். சரி, அப்புறம் பார்த்தோம், காக்கா கொடுத்தாலும் காலையிலையும் சாயங்காலம் தான் கொடுக்குது, தேவதூதம் கொடுத்தாலும் காலையிலையும் சாயங்காலம். ஆகமத்துக்காரர் பேசுகிறா, அவ்வளோ பெரிய எலியாவுக்கு எத்தனை தான் சாப்பிட்டான்? அவ்வளோ பெரிய எலியா, வானத்தை வந்து அக்கினி இறக்கினவர் இல்லையா, வானத்தை அடைச்சவர், அவரே எத்தனை தான் சாப்பிட்டாரு? 2 நேரம் தான் சாப்பிட்டாரு. உனக்கு 3 நேரம் சாப்பாடு கேட்போம், எனக்கு கொண்டாந்த. அப்போ கற்று என்ன செய்ய விரும்பலை. அதை என்ன சொன்னப்போனா அப்படி நினச்சது பெரிய தப்பாக போச்சு. இப்போ எதுவுமே எது குடித்தாலும் ஒரு மாதிரி ஆகிப்படுது காலையில். அது சரீரம் ஒத்துக்கலையா, அது கர்த்தர் குடிக்கணும்னு அனுமதிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, எடுக்கிற அந்த தீர்மானத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும், கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும். அது என்ன வேணா வரட்டும், அது என்ன வேணா இருக்கட்டும், மற்றவன் என்ன வேணா செய்யட்டும், பட் என்ன வேணா சாப்பிட்டோம். நான் சொல்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன்னு நினச்சிட்டேன்னா நான் எவ்வளோ பரிமாணாலும் எனக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது.
நான் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டேன். ஐயோ நம்மளை விட்டுட்டு அவங்களாம் அப்படி சாப்பிட்றாங்களே, அதனால் என்ன செய்யுது நான் சொல்லி இன்னும் சொல்லப்போனால் அப்போ தான் அவங்களெல்லாம் எட்டாந்து செய்ய வச்சுட்டு தான் நான் சாப்பிடாமல் இருப்பேன். ஏன்னா சொல்ல வரேன், எது நமக்கு எந்த நம்ம சஞ்சலப்படுத்திடக்கூடாது. ஏன் நமக்கு வேணான்னு முடியும் அவ்வளோதான். அதுக்கு மேலே அது என்ன வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எடுக்கிற தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு நபராக இருப்போம்னா நீ எப்போ ஜெபம்னா கத்தவனுக்கு ஜெபத்தை கேட்பார். ஆனால் தீர்மானம் அடிக்கடி காலையில் ஒரு தீர்மானம், மத்தியானம் ஒரு தீர்மானம், சாயங்காலம் ஒரு தீர்மானம் மாறிக்கிட்டே இருக்குமானா நம்ம ஜெபத்தை கத்த ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கேட்கவே மாட்டார். ஏன் இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டிருக்குது? ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது கத்த கேட்டார், இவன் ஜெபத்தை கத்த கேட்க மாட்டேறான். தீர்மானம் சரியா இருக்கா? நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்கா? நம்ம எடுக்கிற அர்ப்பணிப்பு சரியா இருக்கா? நம்முடைய அர்ப்பணிப்பு சரியாக இருந்தால், நம்முடைய தீர்மானங்கள் சரியாக இருக்குமானா, என் டெடிக்கேஷன் லைஃப்பில் நான் கரெக்டாக இருப்பேன்னா நான் எப்போ ஜெபம்னாலும் கத்தர் ஜெபத்தை கேட்பார். எப்போ ஜெபம்னாலும் கத்தர் கேட்பார். என்ன ஜெபம் பண்ணாலும் கத்தர் கேட்பார். என்ன ஜெபம் பண்ணாலும் கத்தர் கேட்பார். நான் ஜெபிக்கிறேன், முதல் அதிகாரம் பதில், 2ஆம் அதிகாரம் பதில், 6ஆம் அதிகாரம் பதில், 9ஆம் அதிகாரம் பதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல ஜெபத்தை தூக்கி போடவே இல்லை. ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏன்? அந்த தீர்மானம். 2வது தானியேல் தீர்மானம் எடுத்தார். எங்க? 6ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்னது? அந்த 10ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. 6:10 தானியேலோ வென்றால் அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும். அப்போ என்ன ஜெபிச்சார்? என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு? ஒரு நாளைக்கு நான் 3 நேரம் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணவன் தீர்மானம் எடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தில் ஜீவனையே பணயம் வச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறார் பாருங்க. ஜீவனை பணயம் வச்சு அந்த தீர்மானத்தை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுறார். அந்த தீர்மானத்தை அந்த ஜீவனை பணயம் வச்சு என்ன ஜெபிச்சா என்ன போகும்? உயிர் போக போதும். ஆனால் இது எனக்கு உயிராக உன் தீர்மானமானு வரும்போது எதை தான் பெஸ்ட் எடுத்தார்? என் உயிரை காட்டிலும் என் தீர்மானம் தான் பெஸ்ட்னு எடுத்தார். அந்த தீர்மானம் தான் அவருக்கு ஜீவனையே கொண்டு வந்துச்சு. ஆனால் சூழ்நிலையை பார்த்து அவர் தீர்மானத்தை விட்டுருப்பார்னா கட்டாயமாக ஜீவன் எப்படி இருக்கும்? செத்துப்போன ஜீவியமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை தானியேல் உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஜீவியாக இருக்கணும்? ஒரு செத்த ஜீவியமாக இருந்திருக்கலாமே தவிர அவன் எப்படிப்பட்ட ஜீவியம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு ஜீவியங்கள் செத்து போய் கிடக்கு. நிறைய ஜீவியங்கள் செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? தீர்மானங்கள் மாறிடுச்சு, அவ்வளோதான். தீர்மானங்கள் மாறுமானால் நம்முடைய ஜீவியம் ஒரு செத்த ஜீவியமாக மாறி போயிடும். நம்ம ஜெபத்தை கத்த ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கேட்க மாட்டார். அவன் சொல்ற ஜீவனை பணையம் வச்சு அதில் ரொம்ப ஜீவனை பணையம் சாதனம் பண்ணார். ஆனால் 2வது அது மிகுந்த கிரமம் எடுத்து மிகுந்த சிரமம் எடுத்து பண்ணுறார். அப்போ அவ்வளோ பெரிய தீர்மானத்தை கத்த என்ன செய்கிறாருன்னா நிறைவேற்றுறார். 3வது பார்க்குறோம். 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தானியேல் 9:1-2 வருஷத்தில் நான் தீர தொகையை அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி எத்தனை நாள் உபவாசம்? 21 நாள் இல்லையா? 21 நாள் ஜெபிக்கணும். ஒரு உபவாசம் பண்ணல, ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன தீர்மானம்? இந்த ஜெபத்துக்கு பதில் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உபவாசத்தை முடிக்க மாட்டேன். வயசு 98. தானியேலுக்கு 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது வயசு 98 வயசுல 21 நாள் உபவாசம் பண்றார். 98 வயசு 98 வயசு, அந்நிய தேசம், வேலைபளு, இதுக்கு மத்தியில் 21 நாள் என்ன இருக்கிறாரு? உபவாசம் இருக்கிறார். எதுக்கு? இதுக்கு பதில் வர்ற வரைக்கும் என்ன செய்ய? உபவாசத்தை முடிக்க மாட்டேன். பதில் வர்ற வரைக்கும் நான் உபவாசம் என்ன செய்ய மாட்டேன்? நான் முடிக்க மாட்டேன். இது முடிகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? முடிக்க மாட்டேன். அந்த தீர்மானத்தில் பதில் வந்து சேர்ற வரைக்கும் அது எக்ஸ்மெண்ட் கிடைக்கும். 10ஆம் அதிகாரத்தை சொல்கிறார் இல்லையா? 10ஆம் அதிகாரம் இப்போ வாசி முடிக்கிறேன். ஆனாலும்
10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள். எந்த நாள்? 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். அவர் தான் ஃபாஸ்டிங் பண்ணி ஆரம்பிக்கிறார். உபவாச ஜெபத்தை என்ன செய்கிறாரு? உட்கார்றார். ஜெபத்துக்கு என்ன வந்துருச்சு? அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் சத்துரு என்ன பண்ணிட்டான்? தடைபட்டான். அந்த சத்துருவை ஜெயிச்சு அந்த பதில் வாங்குற வரைக்கும் அவர் என்ன செய்வே இல்லைன்னா உபவாசத்தை முடிக்கவே இல்லை. முதல்ல உபவாசம் முடிச்சும்போது என்ன இருக்கும்? முதல் நாள் வந்தார், உபவாசம் பண்ண ஜோம் பண்ணார். ஓகே ரைட், சரி நம்ம ஜோம் பண்ணிட்டோம்ல. அப்படி போயிட்டு என்ன ஆகிட்டு இருக்கோம்? 20 நாள் வரைக்கும் இல்லை, எப்போவுமே அந்த பதில் வந்து சேர்ந்துருக்காது. எது முதல் நாள் ஜோம் பண்ண ஆரம்பித்தாரா? பதில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா? ஆனால் சத்துரு என்ன பண்ணிட்டான்? பெருசிய ராஜ்யத்தில் அதிபதி தடுத்து வச்சுட்டான் இல்லையா? இவர் போனார், ஜோம் பண்ணார், ஜபத்தை முடிச்சுட்டு போயிட்டார். பதில் வந்திருக்குமா? என்றைக்குமே வந்திருக்காது. ஏன் வந்திருக்காது அப்படின்னா அவர் பதில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு, இவரும் போயிட்டார். இப்போ தேவன் என்ன நினைப்பார்? ஓகே, அவனுக்கு ஜபம் பதில் நினைட்டு இருக்கு, போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லையா? இவர் ஜபம் போயினே இருக்குது. இவர் ஜபம் நினைட்டு இருக்கு, மேலே போயினே இருக்குது. இப்போ கர்த்தர் பார்க்குறார், என்னடியா இது, இவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? நான் தான் அப்போவே கூட திரும்ப கொடுன்னு கேட்டு கிடக்கான, என்ன தான் நடக்குது அப்படின்னு அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது. பைபிள் சொல்லுது அடுத்த அந்த 12 வசனம் 13 இப்போ பாருங்க. ஆனாலும் எப்போ வந்தான்? 21ஆவது நாள் தான் வரார் இல்லையா? மிகவல் தானாக வரமாட்டான். ஏன்னா தூதனுடைய கட்டணம் தெரியுமா? கர்த்தர் போனா போவான், நில்லுனா நின்றுடுவான். இது யாருடைய வேலை? தூதனுடைய வேலை இல்லையா? எருசலேம் அழிக்க பட்டயத்தை அனுப்பிட்டார் ஆண்டவர். என்ன 3 நாள் கொள்ளை நோய் போய் வாதி போய் அனுப்பிட்டார் இல்லையா? தாவீது காலத்தில் 3 நாள் கொள்ளை நோய் என்ன பண்ணு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார். ஓகே, 3 நாள் இப்போ காலி பண்ணிட்டாரு. காலையிலேருந்து 9 மணிக்கு 70,000 பேர் காலி பண்ணிட்டான். காலையிலேருந்து டிஃபன் டைம் முடியறதுல 70,000 பேருக்கு அவுட்டு. 3 நாள் விட்டுருந்தாக்க எருசலேமில் ஒரே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். உனக்கு அது எப்போ நிறுத்தினாரு? நிறுத்திட்டான். உரையை போடலை. ஒரே பட்டயத்தை உரையில் போடுனா தான் பட்டயத்தை உரையில் போட்டான். தேவனுடைய பழக்கணம் தெரியுமா? நில்லுனா நிற்குவான், போனா போயிடுவான், வெட்டுனா வெட்டுவான், கொடுனா கொடுத்துருவான். மறு பேச்சே அதில் எக்ஸ்ட்ரா ஐயோ இப்படி ஆண்டவர் சரி நிறுத்தின்ட்டாரு அப்படி என்ன செய்யலாம்? நிறுத்துன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ என்ன பண்ண? பட்டயத்தை தூக்கி உரையில் போடலை. அதுக்கு பிறகு சொல்கிறார், பட்டயத்தை உரையில் போடுன பிறகு தான் பட்டயத்தை உரையில் போடுறோம். நிறுத்தினா அப்படி நிற்கிறான், அவ்வளோதான். நில்லுனா அப்படி நின்றுட்டான், அவ்வளோதான். வெட்டுனா வெட்டுறான், போனா போகிறான். இது யாருடைய வேலை? தேவ தூதனுடைய வேலை. மிகாவேல் ஹெல்ப்புக்கு வரானா சும்மா வரமாட்டான். யார் அனுப்பணும்? கர்த்தர் அனுப்பணும் தான். யார் வர முடியும்? மிகாவேல் வர முடியும். அப்படி மிகாவேல் வரணும்னா கர்த்தர் என்ன செய்யணும்? அனுப்பணும். எப்போ அனுப்பினாரு? 21ஆவது நாள் தான் ஆள் அனுப்புகிறார். அப்போ 20 நாள் அனுப்பவே இல்லை. அப்போ தேவன் எப்போ என்ன செய்ய முடியும்? எப்போ என்ன குழம்பு யாருக்கு தெரியும்? அவருக்கு முடிவு எடுத்துட்டாரு. நான் சொல்ல செத்தாலும் சரி பதில் வராமல் 21 நாளில் இன்னும் 24 நாள் ஜோமனா கூட சரி பதில் வர நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜெபத்தை முடிக்க மாட்டேன். அதில் என்ன பண்ணுறாரு? உறுதியாக இருக்கிறார். பார்க்குறாரு, எப்பா இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, இவன் உறுதியை சோதிக்கவே முடியாது. மிகவும் அனுப்பினார், வந்து அடித்தா பதில் வந்து செஞ்சிடுச்சு, ஜெபத்தை முடித்தார். ஆக மொத்த தானியேல் யார்? எடுக்கிற தீர்மானம், எந்த தீர்மானம் எடுத்தாலும் சரி. உபவாசம் பண்ணுறான்னு தீர்மானம் எடுத்தால் உபவாசம் தான். உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குமே, பலன் போயிடுமே, பலன் உடம்பை பார்த்துக்கணும். அது எனக்கு எப்போயுமே கொஞ்சம் சிரமமான காரியம். அதனால் சொல்கிறேன், உடம்பை பார்த்து நான் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி இருந்தால் தான் இந்த காலகட்டத்தை ஜெயிக்க முடியும். ஸோ பின்னாட்களில் அன்றைக்கி நம்ம உடம்பு பார்த்தாத போயிட்டோம், உடம்பு பார்த்து என்ன பண்ணணும், அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு அப்படி தான் இருந்து ஆகணும். அன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தில் அப்படி இரு. இன்றைக்கி என்ன தீர்மானம் எடுக்கிறியோ அந்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிலைச்சிரு. என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி. சாப்பிடமான தீர்மானம் எடுக்கிறியா? உபவாசம் இங்கே அங்கே உபவாசம் கிடையாது, இங்கே உபவாசம் இல்லையா? ஜெபிக்கணும் தீர்மானத்தை ஜெபி, பாஸ்டிங் தீர்மானத்தை பாஸ்டிங் இரு, போன சொன்னால் பண்ணு. ஸோ என்ன தீர்மானம் எடுக்கிறியோ, பட் உன்னுடைய விருப்பப்படி நீ என்ன தீர்மானம் எடுக்கிறியோ, நீ என்ன டெடிகேஷன் பண்ணுறியோ, என்ன அர்ப்பணிக்கிறியோ அந்த அர்ப்பணி என்ன செய், கடைசி வரைக்கும் நிலைச்சிரு. நீ எப்போ ஜெபம்னாலும் கர்த்தர் கேட்பார். இந்த அர்ப்பணிப்பு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நம்ம ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கறது நிறுத்தப்படும். அப்போ நம்ம விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு எப்போ ஜெபிச்சாலும் பதில் கொடுத்துட்டே இருக்கணும்னா ஒன்றை செய், அர்ப்பணிப்பில் நிலைச்சு நில்லு. அந்த அர்ப்பணிப்பு என்ன கொண்டு வரும், ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா,
தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறீர். தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறீர். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கணும்னா எடுக்கிற தீர்மானத்தில் நிலைச்சு நில்லு. என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி, தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னால் அந்த தீர்மானத்தை நிலைச்சு நிற்க முடியுமான்னு பார். நீ உணர்ச்சி வசப்பட்ட தீர்மானம் எடுக்கிறதும், சூழ்நிலைகள் வந்த உடனே அந்த தீர்மானப்பட்ட விலகுவதும் இன்னைக்கு சபைக்கு வாடிக்கையாக மாறி போச்சு. இந்த தீர்மானத்தை மீறுவது விபச்சார பாவத்தோட மோசமான பாவம்ன்றது நமக்கு புரியல. உன் தீர்மானத்தை நீ மீறுவது விபச்சார பாவத்தை விட மோசமான பாவம். விபச்சார பாவத்தை விட மோசமான பாவம் அர்ப்பணிப்பை உடைக்கிறது. அர்ப்பணிப்பை நிலைச்சிருப்புன்னா எப்போ ஜெபம் கத்த ஜெபத்தை கேட்பார். ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்கணும். தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிலைச்சு நிற்க முடியுமான்னு பார். கர்த்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். உன்னால் முடியுமான்னு பார். தீர்மானம் எடுக்கிறோம், நிலைச்சு நிற்க முடியுமா? இந்த தீர்மானத்தை உறுதியாக இருக்க முடியுமா? அப்படி உறுதியாக இருப்பன்னா எப்போ ஜெபம்னாலும் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன் ஜெபத்தை தேவன் தள்ள மாட்டார். உன்னையும் நம்மை தள்ளாடவும் விட மாட்டார். நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம தள்ளாட விடாமல் இருக்கணும்னா நம்ம ஜெபம் கேட்கணும். அந்த ஜெபம் கேட்கணும்னு சொன்னால் நீ காலமாக ஒரு தீர்மானம் எடு. தீர்மானங்களுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அந்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்பேன். அது மாறவே கூடாது. அதை விட்டு நீங்கவே கூடாது. அப்படி மாறுவோம்னா நம்மளை கர்த்தர் நம்ப மாட்டார். நம்மளை கர்த்தர் நம்பலைன்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. என்ன தீர்மானம் எடுக்கிற? எதை குறித்து தீர்மானம் எடுக்கிற? எந்த செய்திக்கு எந்த தீர்மானம் எடுக்கிற? நிலைச்சு நில்லு. அதை நிலைச்சு நெல், அவ்வளோதான். அப்படி நிலைச்சு நெல்லு. உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உன்னை தள்ளாட விட மாட்டார். உன்னை தாங்கி கர்த்தர் நடத்திடுவார். தானியேலை தள்ளாட விடலை, கர்த்தர் தாங்கி நடத்தினார். உன்னை தாங்கி நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ தள்ளாடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ தள்ளாடாமல் இருக்கணும்னா எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக நிலைச்சு நெல். அதுதான் உன் வாழ்க்கையில் காலை தள்ளாட விட்டாமல் உன்னை பாதுகாக்க முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில் கடந்த நாட்களில் எடுத்த தீர்மானத்தில் மீறி இருக்கிறோம். தீர்மானம் எடுத்தோம், ஆனால் அந்த தீர்மானத்தை எங்களால் நிலைச்சு நிற்க முடியல. அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு தான் தெரியும். உபவாசம், சாப்பாடு, ஜெபம், காணிக்கை, தசம பாகம் கொடுக்கறது, ஸோ ஆலயத்துக்கு போகிறது, ஸோ எனி தீர்மானங்கள், கீழ்ப்படுகிறது, அடங்கி நடக்கிறது, ஜெபிக்கிறது, எந்த வேணா இருக்கலாம். ஆனால் அதை செய்வப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை மீறவே கூடாது. அது மாறவே கூடாது. அது மாறவே கூடாது, மீறவும் கூடாது. தீர்மானங்கள் மாறுமானால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஜெபம் கேட்கப்படலைன்னா நம்ம காலை தள்ளாட விட்டுருவார். நம்மளை கத்த தள்ளாட விட்டுருவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் கால்கள் தள்ளாடாமல் இருக்கணும்னா எடுக்கிற தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாக நிற்க விரும்புகிறோம். உண்மையாக இருக்க விரும்புகிறோம். யாருங்களை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, பட் நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், அதை நான் உறுதியாக இருப்பேன். அப்பா அம்மா பார்க்குறாங்களோ இல்லையோ, ஊழியர்களை பார்க்குறாங்களோ இல்லையோ, சபை மக்கள் பார்க்குறாங்க இல்லையோ, யார் பார்த்தா நமக்கு என்ன பார்க்கல, என்ன கர்த்தர் பார்க்குறார். நான் எடுக்கிற தீர்மானத்தில் நான் உறுதியாக இருப்பேன். நான் எடுக்கிற உறுதியாக இருப்பேன். அவ்வளோதான். இதில் மட்டும் நீ உறுதியாக இருந்து பார். உன் ஜெபத்துக்கு சின்ன ஜெபம்னாலும் கர்த்தர் கேட்பார். நீ பெரிய ஜெபம்னாலும் கேட்பார். உன் ஜெபங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார். உன் ஜெபத்தை தள்ள மாட்டார். உன்னை தள்ளாட விட மாட்டார். உன் ஜெபத்தை தூக்கி போட மாட்டார்.
உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் போகாது. உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். பரிசுத்த பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி நாங்கள் ஜெபித்து எப்போது ஜெயம் எடுக்க எங்கள் அர்ப்பணிப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் அதிகமான கிருபைகளை கர்த்தர் அந்த கால வேளையிலே எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம், மகத்துவமான கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் எங்களை பாதுகாத்துக்கோங்க சாமி. இயேசுவின் நாமத்தினுடைய தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து பொறுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.